முனிவர் மிருகண்டு மருத்மதி தம்பதிக்கு சந்தானமில்லை. அவர்கள் மனமுருகி சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் தோன்றி கேட்டார், நீண்ட ஆயுள் ஆனால் அறிவில்லா மகனா, அல்லது குறைந்த ஆயுள் ஆனால் பேர் பக்தி கொண்ட மகனா? ஒரு நொடியும் தயங்காமல் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு சிவபக்தியுள்ள மகன் போதும். அந்த வரத்தால் பிறந்தவர்தான் மார்க்கண்டேயர். சிறுவயதிலிருந்தே சிவனே அவனின் மூச்சு. வேதம், சிவநாமம், அபிஷேகம், அவனின் வாழ்க்கையே வழிபாடு. 16வது வயது வந்த நாள், காலன் யமன் பாசக்கயிறுடன் வந்தான். ஆனால் மார்க்கண்டேயர் ஒரு நொடியும் அஞ்சவில்லை. ஓடி வந்து சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார். யமன் பாசக்கயிற்றை வீசியபோது சிவலிங்கத்தின் மீதும் விழுந்துவிட்டது. அந்த நொடியில் சிவலிங்கத்திலிருந்து கோபமாக சிவன் வெளிப்பட்டார். தன் காலால் காலனை மிதித்து சிவன் கொந்தளித்தார். என் பக்தனின் ஆயுளை யாராலும் தொட முடியாது. காலன் அடங்கினான். மார்க்கண்டேயன் மரணம் விலகியது. பின்னர் சிவன் மார்க்கண்டேயருக்கு நித்திய யவனம், என்றும் இளமை என வரம் அருளினார். சிவனை உண்மையாய் நம்புபவனை மரணமும் தொட